ஜூன் மாதம் 8ஆம் திகதி இலங்கையினுடைய முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வராரு. இவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டின் பேர்ல, சந்தேகத்தின் பேர்ல இவர் கைது செய்யப்பட்டாரு. தொடர்ச்சியாக இவருக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருது. கடந்த ஒரு கிழமையா பெரிய ஒரு கலவரமாகவே செய்தித்தளங்களும் சமூக வலைத்தளங்களும் இருக்கு. அவருக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படுகிறது. அவருக்கு சரியான முறையில சாப்பாடு வழங்கப்படல, மனிதாபிமானமற்ற முறையில இவர் நடத்தப்படுறார் அப்படின்ற பெரிய அளவான கோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாமே எதிர்கட்சி குழுக்களால நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைய நாள்ல புகையிரத நிலையம், அதாவது புறக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக கூடாரம் அமைக்கப்பட்டு எதிர்கட்சி குழுவால ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பு போராட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. இது கொஞ்சம் பதட்டமான சூழலை அந்த நேரத்துல ஏற்படுத்தி இருந்தது புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகாமையில. இந்த நேரத்துல நேற்று ஒரு செய்தி, விசேட செய்தியாக வந்திருந்தது. சுரேஷ் சாலை அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கார் என்று. காரணம்னு சொன்னா, அவருக்கு சரியான முறையில உணவு வழங்கப்படல, பேப்பர்ல தான் உணவு வழங்குறாங்க, இந்த மாதிரியான பலதரப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை சிறைச்சாலையில ஆரம்பிச்சார். இதற்கிணங்க இவர் சுகவீனமற்ற முறையில் தான் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அங்கதான் இருக்காருன்ற தகவல் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. எனவே இந்த விடயத்துல எதிர்ப்பு தெரிவித்து தான் எதிர்கட்சி குழுக்கள் இந்த நடவடிக்கையில இன்றைய நாள்ல கொழும்பு கோட்டை போக்குவரத்து நிலையத்துக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தாங்க. இதுல போலீசார் தலையிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள், அதோடு அங்கிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லாமே அகற்றப்பட்டிருந்தாங்க. இந்த நிலைமை காரணமாக ஒரு பதற்றமான சூழல் அங்கு ஏற்பட்டிருந்தது. இதுக்கு அடிப்படையில இப்பொழுது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒரு தகவலை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான இந்த விசாரணைகளை திசை திருப்பும் வகையிலும், இதை முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும், மறைமுகமாகவும் நேரடியான முறையிலும் தடங்கல்களை ஏற்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுல உதயன் கம்மன்பில, விமல் வீரவன்ச, திலீப் ஜே வீர ஆகியோருக்கு எதிராக இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துல. எனவே கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் இவர்கள் அதிகமாக இந்த விஷயம் தொடர்பாக பேசிக்கொண்டு வராங்க, நம்ம அவதானிச்சிருப்போம். எனவே இவங்க இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் முகமாகவும் இப்போ நடக்கின்ற இந்த மாதிரியான ஒரு விடயத்துக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பாக வருகிற நாட்களில் விசாரணைகள் நடத்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. பெரிய அளவான நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய கருத்துக்கள், அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் என்று இந்த விஷயத்துல கடந்த நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாங்க பார்த்திருப்போம். எந்த செய்தித்தளத்தை பார்த்தாலும் கூட இந்த செய்தி தான் அதிகமாகவே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல, கடந்த மாதத்துல எல்லாம் வாகன இறக்குமதிக்கான வரிகளை அதிகரித்திருந்தாலும் வாகன இறக்குமதியில ஒரு குறைபாடும் இல்லை, வாகன இறக்குமதி தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்மாக்கள் வாகனம் வாங்குறதுல முன்வரமா தான் இருக்காங்க. எங்க ஓடுறாங்க, எங்க இருந்து காசு வருது, இது எதுவுமே தெரியாம இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. 50% வரியை விதித்திருந்தாங்க கடந்த மாசத்துல இருந்து. அதுக்கு பிறகும் கூட வாகனங்களை வாங்குறதுக்கான ஆர்டர்கள் செய்யப்படுது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதோட மோட்டார் திணைக்களம் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம் எடுக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலக்கத்தகடு கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல்லயே இலக்கத்தகடு அச்சிடுறதை நிறுத்தி இருந்தாங்க. இப்ப மீண்டும் இலக்கத்தகடுகள் அச்சிட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால வருகின்ற நாட்கள்ல இலக்கத்தகடுகள் வழங்கப்படும். வாகன உரிமையாளர்களுக்கு SMS மூலமாக தகவல் வரும். நீங்க போயிட்டு உங்களுடைய இலக்கத்தகடுகள் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 6 லட்சம் வாகனங்களுக்கு இலக்கத்தகடு இன்னும் கொடுக்கப்படல. இந்த வாகனங்கள் எல்லாமே இலக்கத்தகடு இல்லாம தான் ஓடிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு பார்த்த தெரியும், கொழும்பு இலங்கையுடைய எல்லா வீதிகள்லையும் ஒவ்வொரு நிறங்கள்லையும் வாகன இலக்கத்தகடுகள் இருக்கு. இந்த மாதிரி புது வாகனங்களுக்கு தான் இருக்குன்னு பார்த்தா, பழைய வாகனக்காரங்கள் என்ன செஞ்சுக்காங்க, ஓகே நாங்களும் எங்கட பழைய வாகன இலக்கத்தகடை கழட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி ஓடுவோம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்காங்களாம். இது போலீசார் கடந்த நாட்கள்ல செய்த பரிசோதனையில இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே இலக்கத்தகடு இருக்கு. இப்ப எல்லாருமே புது வாகனம் மாதிரி இலக்கத்தகடை ஒட்டி ஓடுறாங்க. தாங்களும் அந்த இலக்கத்தகடை கழட்டிட்டு
புதுசா பிரிண்ட் பண்ணி ஒட்டி ஓடுறாங்களான்னா பாருங்க. அந்த மாதிரி இப்ப வாகனங்களுக்கு ஒவ்வொரு கலர்ல இலக்கத்தகடுகளை பார்க்க கிடைக்குது. இது வருகின்ற நாட்கள் இது இருக்காது. இப்ப பிரிண்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாகன இலக்கத்தகடுகள் இப்பொழுது பிரிண்ட் பண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறாங்க. இப்ப இருக்க எல்லா வாகனங்களுக்கும், கொடுக்காத வாகனங்கள் எல்லாத்துக்கும் இலக்கத்தகடுகள் கொடுக்க போறாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம்னு சொன்னா, போலீசார் ஒரு தகவல் அறிவிச்சிருக்காங்க. வாகனங்களை மது போதையில செலுத்துறவங்களை பிடிக்கிறதுக்கான அந்த பலூன் குறைந்திருக்கிறது. உடனடியாக இதற்கான ஒரு தீர்வை கொடுங்க. இந்த விஷயமும் கொஞ்சம் அவதானிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. நேற்றைய நாள்ல நாடு முழுவதும் பார்த்தா ஒரு நாள்ல 6 உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது வாகன விபத்துகளால் மட்டுமே. இது எல்லாமே அதிகமா 90% போதைப் பொருள், அதோட மது போதையில வாகனம் செலுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. 11 வயசுல இருந்து 87 வயசு வரைக்கும் உட்பட்டவர்கள் இந்த 6 பேருக்குள்ள அடங்குறாங்க என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்னைக்கு கொழும்புல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கொட்டியாவத்த பிரதேசத்துல ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டொலர்களை வைத்திருந்தவங்க 7 லட்சம் டாலர்கள், அமெரிக்க டாலர்களை வச்சிருந்திருக்காங்க. ஆனா கைது செய்யப்பட்ட நடவடிக்கையின் போது அதுக்கு பிறகு செய்யப்பட்ட பரிசோதனைகள்ல பார்த்தா இது போலியான அமெரிக்க டாலர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையான அமெரிக்க டாலர்கள் இவ்வளவும் இருந்தா கிட்டத்தட்ட இலங்கை ரூபா மதிப்புல 71 கோடி ரூபான்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது போலியான அமெரிக்க நாணயத்தாள்கள் என்றபடியா இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்ற விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்ட விசாரணைகள் இது வெளிநாட்டுல தான் பிரிண்ட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபரும் இதோட தொடர்புபட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமெரிக்க டாலர்களை ஏன் போலியாக அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இங்க இப்போ டாலர் தேவை ஏற்பட்டிருக்கு தானே. இது நிறைய பேர் டாலரை வாங்கி வச்சா கூடும், அதுக்கப்புறம் நாங்க விற்கலாம் அப்படின்றவங்களை டார்கெட் பண்ணி இவங்க டாலர்களை 284 ரூபா 80 ரூபா படி வித்திருக்காங்க. விற்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்காக தான் இந்த டாலர்கள் எல்லாம் இலங்கைக்கு பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 330 முதல் 340 ரூபா போகுதான். இப்ப 284 ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளவுக்கு விற்கலாம் அப்படின்ற ஆர்வத்துல நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்காக இந்த டாலர்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணப்பட்டு விற்கப்பட்டுறதுக்கான ஆயத்தத்துல இருந்திருக்கு. இதுக்கு முதல்ல யாருக்கு வித்தாங்கன்னு தெரியல. இப்பொழுது விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண் 53 வயதுடைய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. சில ரகசிய தகவல்களின் அடிப்படையில் தான் போலீசார் இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டு இவங்களை கைது செஞ்சிருக்காங்க. சர்வதேச ரீதியில இன்று அதிகமா 2 விஷயங்கள் பேசப்பட்டது. இன்று காலையிலே நடந்த ஒரு துப்பாக்கிய நிகழ்வு சம்பவம் கூட சொல்லலாம். பிலிப்பீன்ஸ்ல ஏற்பட்ட நில அதிர்வு, இதனால பல கட்டிடங்கள் சேதமாக இருக்கிறது. இதனால பலர் காயமடைந்திருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. 15க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருப்பதாக பிலிப்பீன்ஸ் ஊடகங்களுடைய இறுதி செய்திகளில் சொல்லப்பட்டாலும் இன்னும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிலிப்பீன்ஸ் ஊடகங்கள் சொல்லியிருக்கிறது. இதுக்கிடையில அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரினுடைய பதட்ட சூழலை இன்றும் ஒரு உச்சகட்டத்தை அடைந்தது. ஆனால் அமெரிக்கா இதுல நேரடியாக தாக்குதல்களுக்கு உள்ளாகல, தாக்குதல் நடத்தப்படவும் இல்லை. ஆனால் லெபனான், இஸ்ரேல், ஈரான் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. இன்றைய நாள்ல இஸ்ரேல் ஈரானுடைய மிக முக்கியமான நிலைகள் மீது, எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஏவுகணை தாக்குதல். இதற்கு பதிலாக ஈரான் சரமாரியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நிறைய முக்கியமான கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாரம்பரியமான கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஜெருசலம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகளை பார்க்க கிடைக்குது. இந்த மாதிரி மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக இந்த போர் பதட்டத்தை நிறுத்துங்கள் என்ற உத்தரவுக்கு இணங்க ஈரான் அவருடைய தகவலுக்கு இணங்க இந்த தாக்குதலை நிறுத்தியாக சொல்றாங்க. ஆனாலும் கூட இதுவரைக்கும் பலதரப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, பொருட்சேதங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்படி தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து அதற்கான பதிலடிகளை கொடுக்க தயாராக இருக்கிறோம், எங்கள் மீது மட்டுமல்ல லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது இஸ்ரேல் என்றதுல ஈரான் இப்பொழுது ஒரு முடிவில் இருக்காங்க. எனவே இந்த அடிப்படையில் நெதன்யாஹுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசி மூலமாக பேசியிருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நெதன்யாஹு அவர்களை திட்டி தீர்த்தார். நான் இருக்கிறதால தான் உன்னை இவ்வளவுக்கு வச்சிருக்க கூடியதாக இருக்கு, நான் இல்லைன்னா உன்னிடம் உங்க கதையே முடிஞ்சிருக்கும், அமைதியாக இரு அப்படின்ற மாதிரியான தகவல்களை அவர் சொன்னதாக இவர் 2 கிழமைக்கு முதல்ல பரவலா சர்வதேச ஊடகங்கள்ல சொல்லப்பட்டது. இன்றைய நாள்லையும் அவருக்கு இடையிலான ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. என்ன பேசிக்கொண்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்பொழுது இந்த போர் ஓரளவுக்கு சுமூகமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டாலும் பதட்ட நிலை தொடர்ச்சியாக தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய உச்சகட்ட போர் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டதால கச்சா எண்ணெயுடைய விலை
திடீரென உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இவங்க ஆரம்பிச்சு முடிப்பாங்க. இது ஒரு 2 கிழமைக்கு போய் இழுபடும். அந்த எண்ணெயினுடைய விலை தொடர்ச்சியாக இருக்க போது ஹோர்முஸ் கால்வாய் இன்னும் முழுமையாக திறக்கப்படல. செங்கடல் மூலமாக போகின்ற கப்பல்களுக்கும் அச்சுறுத்தல்கள் விடுக்கும் வகையில் இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் பதட்டம் தொடர்ச்சியாக அச்சுறுத்தலாக ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி மாறி மாறி பெரிய சிக்கல்களை உருவாக்குறாங்க என்பது மட்டும்தான் உண்மை. நேற்று நாள்ல நாங்க பார்த்தோம் 100 நாளை கடந்திருக்காங்க. உலகம் முழுவதுமே அதல பாதாளத்துல போய் கொண்டிருக்கு. இந்த அக்க போரால எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்றதான் இப்ப இருக்கிற எல்லாருடைய ஒரு திட்டி தீர்க்கிற விஷயம் தான். இது வந்து பார்க்கக்கூடியதுல 2 நாடுகளும் ஒன்று பேசி முடிங்க, இல்லைன்னா பேசாம இருங்க அப்படின்ற அளவுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கிற அளவுக்கு ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த போர் இல்லைன்னு இழுக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த நாளில் பதிவாகி இருக்கிற இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.